நிகழ்தகவு. வாய்க்கால் அருகே கத்தி குத்து காயங்களுடன் சடலமாக கிடந்த இளைஞர் 2 நாட்கள் கழித்து கொலையாளிகளை தட்டி தூக்கிய போலீஸ். காவலர்களிடம் கொலையாளிகள் அளித்த பகீர் வாக்குமூலம். இறுதி விசாரணையில் காத்திருந்த ட்விஸ்ட். இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர்கள் யார்? அவர்களுக்குள் என்ன பிரச்சனை நடந்தது? என்ன? நவம்பர் 13ஆம் தேதி மூப்பக்கோவில் கிராமத்தில் உள்ள வாய்க்கால்ல 10க்கும் மேற்பட்ட நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. வழக்கத்துக்கு மாறா நாய்கள் ஏன் இப்படி குறைக்குதுன்னு நினைச்ச கிராம மக்கள் அந்த வாய்க்காலுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க அதே கிராமத்தை சேர்ந்த பாலாஜி உடம்பு பூரா வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. அதை பார்த்த கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதல்ல சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. பாலாஜியோட உடல் பூரா கத்தி குத்து காயங்கள் இருக்கிறதா இது கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பாலாஜியோட மனைவி கிட்ட விசாரணை பண்ணாங்க. பாலாஜியை யார் கொன்னா, அவருக்கு யார் கூடவாது முன்பகை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14ஆம் தேதி நைட்டு என் கணவர் வீட்டுல இருந்தாரு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த அபிஷேக், பிரவீன் இவங்க 2 பேரும் தான் என் கணவரை பைக்ல எங்கேயோ கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இந்த வாக்குமூலத்தை வச்சு அபிஷேக் மற்றும் பிரவீனோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா அவங்க 2 பேருமே வீட்டுல இல்ல. அதையடுத்து அவங்களுடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு அதே ஏரியாவுல பதுங்கி இருந்த அபிஷேக் மற்றும் பிரவீனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. தஞ்சையில உள்ள மூப்பக்கோவில் செந்தமிழ் நகரை சேர்ந்த பாலாஜிக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. பாலாஜி, அபிஷேக், பிரவீன் இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா ஊர் சுத்த, அடிக்கடி மது குடிக்கிறதுன்னு 3 பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. இதுக்கடையில அபிஷேக் அதே ஏரியாவுல உள்ள ஒரு சிறுமிய காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த காதலுக்கு சிறுமியுடைய வீட்டுல இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. படிக்கிற வயசுல எதுக்கு உனக்கு லவ் பண்ணி உன் வாழ்க்கைய கெடுத்துக்கிற? இதுக்கப்புறம் அபிஷேக் கூட பேசுறத நிறுத்திட்டு ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேற வழிய பாருன்னு சிறுமியோட வீட்டுல அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பெத்தவங்க பேச்சு காது கொடுத்து கூட கேட்கல அந்த சிறுமி. அபிஷேக்க தீவிரமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சிறுமி வீட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம காதல பிரிச்சிருவாங்கன்னு நினைச்ச அபிஷேக் சிறுமிய கூட்டிக்கிட்டு பாலாஜியோட வீட்டுல அடைக்கலம் புகுந்தாரு. சிறுமி காணாம போனதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்ச பெற்றோர் சிறுமிய அந்த கிராமம் பூரா தேடி இருக்காங்க. ஆனா சிறுமி எங்க தேடியும் கிடைக்கல. இதுக்கடையில சிறுமியோட அப்பாவுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. எதிர்முனையில பேசினவரு சிறுமி பாலாஜியோட வீட்டுல இருக்கிறதா சொல்லி இருக்காரு. இதனால உடனடியா பாலாஜியோட வீட்டுக்கு போன பெத்தவங்க சிறுமியை கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அபிஷேக் ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய மொத்த கோபமும் பாலாஜி மேல திரும்பி இருக்குது. சிறுமி தன்னுடைய வீட்டுல இருக்கிற விஷயத்த அவர்தான் அவங்க பெற்றவங்க கிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்ச அபிஷேக் பாலாஜி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பாலாஜி எந்த ஒரு பதிலையும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு. இதனால அவர் மேல கொலை வெறியான அபிஷேக் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய நண்பனான பிரவீன் கிட்ட புலம்பி பாலாஜிய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு பாலாஜி தன்னுடைய வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய வீட்டுக்கு போன அபிஷேக்கும் பிரவீனும் பாலாஜிய மது குடிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பாலாஜிக்கு அதிக அளவுல மதுவை ஊத்தி கொடுத்திருக்காங்க. இதனால பாலாஜிக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த சமயம் அவரை சரமாரியா தாக்குன 2 பேரும் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கொடூரமா குத்தி பாலாஜிய கொலை செஞ்சுட்டு அதே ஏரியாவுல பதுங்கிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அபிஷேக்கையும் பிரவீனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.